சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். கல்லாத அறிவுமேல் கேளாத கேள்வியும் கருணை சிறிது ஏதுமில்ல காட்சியும் கொலை களவு கள்காமம் ஆட்சியா காதலித்திடு நெஞ்சமும் பொல்லாத பொய்மொழியும் அல்லாது நன்மைகள் பொருந்து குணமேதும் அறியே புருஷர் வடிவானதே அல்லாது கனவிலும் புருஷார்த்தமேதுமில்லே எல்லாம் அறிந்த நீ அறியாததன்றெனக்கு எவ்வண்ணம் உய்வண்ணமோ இருளை இருளென்றவர்க்கு ஒளி தாரகம் பெறும் எனக்கு நின் அருள் தாரகம் வல்லான் எனும் பெயர் உனக்குள்ளதே இந்த வஞ்சகனையாள நினையாய் மந்திர குருவே யோக தந்திர குருவே மூலன் மரபில் வரும் மௌன குருவே சுகத கிரியதே ராமா போகா பశ్చాத்தந்த ஷரீரே ரோகா யத்யபி லோகே மரணம் சரணம் ததபி ந முஞ்சதி பாபாச்சரணம். அப்புறம் ஏதோ தர்ம புருஷார்த்தமாக இருக்கணும், நிறைய கோயிலாக போகணும், நிறைய சத்சங்கங்களுக்கெல்லாம் போகணும், புண்ணியம் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன், நல்ல காரியத்துக்கு நிறைய தானம் பண்ணணும், அது ஏழைகளுக்கெல்லாம் நிறைய அன்னதானம் பண்ணணும், துணி இல்லாதவங்களுக்கெல்லாம் துணி வாங்கி கொடுக்கணும், குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல படிப்பு சொல்லிக் கொடுக்கணும், நல்ல லட்சியம்தான். அந்த லட்சியம் இருக்கணுமே. இந்த ரெண்டு லட்சியமும் லட்சியமாக இருந்தால் கூட அதில் பிரச்சனை இருக்கு. பரவாயில்ல, அதாவது லட்சியம் இருக்கலாம். இவர் சொல்கிறார் எனக்கு எதுவுமே கிளாரிட்டி இல்லைங்கிற. இங்கே புருஷார்த்தங்கிற வார்த்தையை நீங்கள் ரெண்டு புரிஞ்சுக்கணும். புண்ணியமோ ஞானமோ ரெண்டும் இல்லைன்னு அர்த்தம். அர்த்த காமத்தில் இருக்கிறது தான் இதெல்லாம் முன்னால் சொன்னதே. நான் சாஸ்திரத்தில் தர்மமான அர்த்தம் தர்மமான காமம் தான் சொல்லுவாங்க எப்போவுமே. இந்த அர்த்த காமத்தில் நமக்கு சுபாவமாக இருந்தாலும் அது என்ன சொல்கிறது, அர்த்த காம இச்சை சுவாபாவிகி இச்சை. பணத்திலையும் காமத்திலையும் இருக்கிற இச்சை இருக்கு, அது இயல்பான ஆசை. ஆனால் புண்ணியத்திலையும் மோட்சத்திலையும் இருக்கிற ஆசை இயல்பான ஆசை இல்லை, அதை கல்டிவேட் பண்ணணும். இந்த ஆசையை கல்டிவேட் பண்ணுறதுக்கு தான் சாஸ்திரம் தர்மத்தை சொல்லி கொடுக்குறது. பணம் சம்பாதிக்கணும், காம சுகம் அனுபவிக்கணுங்கிறது யாரும் சொல்லிக் கொடுக்கணும். மிருகங்கள்லாம் கூட அதுதான் பண்ணிட்டு இருக்கு. புண்ணியம் பண்ணணும், மோட்சம் அடையணுங்கிற அந்த லட்சியம் எனக்கு இல்லாமல் போச்சுங்கிற மாதிரி சொல்கிறார். நம்ம இதெல்லாம் நம்ம படித்த என்ன புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு லட்சியம் புண்ணியம் பண்ணுறது, ஞானத்தை பெறுது, மோட்சத்தை அடையிறது தான் அர்த்தம் பண்ணிக்கணும். அதுக்காக இதை இப்படி ஏதோ குறைய பேசிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லை. இதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கணும். செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பிரத்யகம் பிரத்யவேக்ஷேத நரச்சரிதம் ஆத்மனா கிண்ணுமே பசுபிஸ்துல்யம் கிண்ணு சத்புருஷைரிதி. நாள்தோறும் என் வாழ்க்கை வரலாற்றை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் மகான்களைப் போல வாழ்கிறேனா அல்லது மிருகங்களைப் போல வாழ்கிறேனா என்று ஒப்பிட்டு சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகையினால அதுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் படிக்க படிக்க என்னென்னா, நம்ம வேர் வி ஆர், நம்ம எங்கே இருக்கோம், நம்ம எப்படி நம்மளை கடை தேற்றி கொள்ளணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த சுயநலம் நல்லது. பிறருக்கு இரக்கம் காட்டுறதுனால நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்கிறது. சொல்லப்போனால் என்னது, பாசிட்டிவ் செல்ஃபிஷ்னஸ். இன்னொருத்தன் எக்கேடு கெட்டு போனான், அவன் எப்படி போனா என்ன, நான் சௌக்கியமாக சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கணும், எனக்கு என்னோட சுகத்தை நான் அனுபவிக்கணும், அம்மா அப்பாவெல்லாம் கொண்டு போய் எங்கேயா விட்டுடும் அப்படின்னு நினச்சா அது நெகட்டிவ் செல்ஃபிஷ். புரியுறது இல்லை. இதெல்லாம் புரியாமையாக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சவங்க தான், சும்மா சொல்லிட்டு இருக்கேன். புருஷார்த்தம் ஏதும் இல்லேன், புருஷார்த்தம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நான் சொல்லிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள்கிட்ட. ஏதோ நான் சொல்லி புலம்பி என்னை சரி பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. எல்லாம் அறிந்த நீ அறியாததன்று. இதெல்லாம் நான் சொல்லணுமா என்ன? வாயை திறந்து சொன்னால் அது பாரம் குறையிறது. என்கிட்ட இருக்கிற குறைகளை எல்லாம் நான் எடுத்து இந்த பாட்டு வடிவமாக நான் சொன்னேன்னா என் மனசில் இருக்கிற பாரமெல்லாம் போகிறது.
அதுக்காக சொல்ல, இது ஒன்றும் உனக்கு தெரியாத விஷயம் இல்லை. உள்ளம் அறிவாய் உழப்பு அறிவாய், எல்லாம் உனக்கு தெரியும். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.